புதன்கிழமை காலையில் 7 மணிக்கே கிளீனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும்னு நினச்சிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் எல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பு கிச்சன் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டைம் பார்த்தா மதியானம் 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இன்னும் அடுத்த அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரத்துலேயே வேலை முடிஞ்சிடும்னு பார்த்தா அது பாட்டுக்கு ஈவினிங் 5 மணி வரலும் கிளீனிங் வேலை இழுத்துட்டு போயிடுச்சு. மொட்டை மாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, கர்டன்ஸ்லாம் கழட்டி துவைக்க போட்டு அதை காய வச்சு அப்பப்பா எவ்வளோ வேலைங்க. நான் செஞ்ச வேலைகளை இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு அரை நிமிஷம் கூட எடுக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த வேலைகளை நான் செய்யும் போது அரை நாளைக்கு மேலேயே ஜவ்வு மிட்டா மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. கிளீனிங் வேலையை 2 நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாதுல்ல. புதன்கிழமை ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பூஜை பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு சரஸ்வதி பூஜையில் இன்னைக்கு வந்துட்டு புக்ஸ் மற்ற பொருட்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்துட்டு சிம்பிளாக பூஜை பண்ணி முடிச்சுக்கிட்டேன். பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸை வச்சு அரிசி மாவால் கோலம் போட்டுக்கிட்டேன். சாமிக்கு நெய்வேத்தியமாக ஒரே ஒரு மாதுளம் பழம் வச்சுக்கிட்டேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பூஜை ரூம்லையும் விளக்கேற்றிட்டு பார்க்கும்போது ஒரு மன திருப்தி இருக்கே, அது சொல்லவே முடியாது.